ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் அரவிந்த். நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் அண்டு பிஎடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் இப்போ 13வது கொஷனில் என்ன கொடுத்துருக்கான், உங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்கான். ஆல் பாலிகன்ஸ்னால் உங்களோட பாலிகன்ஸ் வந்து ட்ரையாங்கலாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஆக்டாகனலாக இருக்கலாம், எவனா வேணா இருக்கலாம். அவன் வந்து செட் வந்து ஏதோ ஆல் பாலிகன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ரிலேஷன் என்ன? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் P1, P2 such that P1 and P2 have same number of side. அப்போது என்ன கொடுத்துருக்காங்க, இப்போது P1 has 3 side. 3 சைடுனா அப்போ அவன் எவனா இருப்பான்? ட்ரையாங்கலாக இருப்பான். அப்போது எல்லா P1ம் P2வும் சேம் சைஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ P1 and P2 have சேம் சைட்ஸ்னா அப்போது ஈவன் சின்ன P2ன்னு சொல்கிறது வந்து ஸ்மால் ட்ரையாங்கலாக இருக்கலாம், இல்லை பிக் ட்ரையாங்கலாக இருக்கலாம். P2 ஆர் ஸ்மால் ஆர் பிக் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். அது என்ன இருக்கலாம்? ஆஃப் எனி ட்ரையாங்கிள் எதாக வேணா இருக்கலாம். சரிங்களா? அப்போ ட்ரையாங்கிளை தான் இங்கே சைடை தான் கேட்டிருக்கேன். அது என்ன சைடாக வேணா இருக்கலாம். நான் வந்து இங்கே ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறேன், நீங்கள் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, இல்லை ஆக்டாகனல் எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். சரிங்களா? சரி, அப்படி இருந்துச்சுன்னா இவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ், இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். சரி, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ், ஸோ அந்த இது தான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன கேட்டுக்கோம், ஃபார் ஆல். இப்போ P1 சொல்கிறது வந்து ஃபார் ஆல் Pi பிலாங்ஸ் டு செட்டு. என்ன செட்டு? ஆல் பாலிகன்ஸு. சரியா? இப்போது என்ன எதை கலெக்ட் பண்ணுறோம்? P1, P2. இப்போது P1, P2 ஹேஸ் அ சேம் சைடு. அப்போது சேம் சைட்னா அப்போது அவனுக்கு அவனே ரிலேட்டட் ஆவான்ல. So it belongs to relation. So it is reflexive. சரி, இப்போ நெக்ஸ்ட் போய் பார்க்கலாமா? அடுத்தது என்ன? சிமெட்ரிக்கான போய் பார்க்கலாமா? இப்போ சிமெட்ரிக்குன்னு சொல்லணும். சிமெட்ரிக்கு என்ன கண்டிஷனு? இஃப் P1 ரிலேட்டட் டு P2, it implies P2 ரிலேட்டட் டு P1 சொல்லணும். சரிங்களா? ஸோ P1 and P2 have same number of side, then P2 and P1 have same number of சைட் தானே. அப்போ P1க்கும் P2க்கும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ்னா இப்போ P2வும் P1ம் சேம் தானே. அப்போ இவனும் சேம் தானே. அப்போ இவனும் சேம் தானே. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். ஓகேங்களா? தென் ரிஃப்ளெக்சிவான்னு பார்ப்போமா? சாரி, ட்ரான்சிட்டிவான்னு பார்ப்போம். ட்ரான்சிட்டிவ்னா என்னப்பா? ட்ரான்சிட்டிவை பொறுத்த வரைக்கும் இஃப் P1 ரிலேட்டட் டு P2 இருக்கணும் அண்டு P2 ரிலேட்டட் டு P3 இருக்கணும். இட் இம்ப்ளைஸ் P1 ரிலேட்டட் டு P3 இருக்கணும். சரியா? ஓகேவா? இப்போ P1ம் P2வும் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் சைட்னா தென் P2 அண்டு P3 ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் சைட். ஓகேங்களா? ஸோ அப்படியே எழுதிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எழுதாதீங்க. இது அப்படி எழுதுனா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது எழுதிருங்க. தென் இப்போ P1க்கும் P2வும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ்னா P2க்கும் P3க்கும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ்னா அப்போ P1க்கும் P3யும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தானே. இப்போ நான் கொடுக்குறது ட்ரையாங்கிள் 3னா அதே 3 தானே. அது என்ன ட்ரையாங்கிளோ, ஐசோட் ட்ரையாங்கிளோ, ஈக்குவல் ட்ரையாங்கிளோ, அது என்ன ட்ரையாங்கிள் வேணால் எடுத்துகிட்டு போட்டுமே, சைடு என்னவோ 3 தானேப்பா. சரிங்களா? ஸோ அதனால் P1 அண்ட் P3 ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் சைடு. ஓகேங்களா? சரி, இது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணதால ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ் மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணதால இவன் என்ன சொல்லலாம்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க வரைக்கும் என்னென்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா அது வரைக்கும் தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவன் மேற்கொண்டு என்ன கொஷின் கேட்டிருக்கானா, வாட் இஸ் த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் A ரிலேட்டட் டு த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் T வித் சைடு 3, 4, 5. அது சைட்ஸை கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இப்போ டீன்னு சொல்கிறது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்கிறேன். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன? 3. இப்போது செட்டில் இருக்க எலமெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து பாலிகன்ஸு. ஏன்னு சொல்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் பாலிகன்ஸு. இப்போது அந்த பாலிகன்ஸோட யார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட யார் வந்து ரிலேட் ஆவா வித்
எத்தனை நம்பர் ஆஃப் பாலிகன்ஸு? இப்போ பாலிகன் சைஸ் வந்து 3 தான் இருக்கணும். சரிங்களா? பாலிகன் சைடு வந்து 3 இருக்கணும். அது யாரா இருப்பா? அது நம்மளோட ட்ரையாங்கிளா தான் இருப்பான். அவன் தான் ரிலேட் ஆவான். அது அந்த ட்ரையாங்கிள் என்னவா இருக்கலாம்? என்னவானால் இருக்கலாம்னா, ஐசோசைலஸ் ட்ரையாங்கிளா இருக்கலாம், ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிளா இருக்கலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கலாம். அது எதா வேணா இருக்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள். இதுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு அதோட சைஸ் இங்கே பொறுத்த வரைக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் உங்களுக்கு சைட்ஸோட இது கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க. அது டசன்ட் மேட்டர். இங்கே அது தேவையே இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு தேவை என்ன? சைடு. அந்த சைடோட யார் ரிலேட் ஆகிறா? அந்த நம்பர் ஆஃப் பாலிகன்ஸ் எந்த பாலிகன்ஸோட ரிலேட் ஆவான்? அப்போது 3 சைடில் இருக்கிற பாலிகன்ஸ் தான் ரிலேட் ஆவான். ஸோ அதனால் என்ன சொல்லலாம்? ஸோ ஆல் த ட்ரையாங்கிள் ஹேவ் 3 சைட்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? எழுதலாமா? ஸோ all triangles have 3 sides which are related to right angle triangle. ஓகேங்களா? hence proved. ஓகே, சரி. 14th கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? let L be the set of all lines in x and y plane. சரிங்களா? உங்களுக்கு என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் பிளைனில் கொடுத்துருக்காங்க. அது என்னவா வேணா இருக்கலாம். செட் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா லைன்ஸும். இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். லைன்ஸ் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், இல்லை பெருசாக ஹோல் ஆரே கவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த இதில் இருக்குது? இன் எக்ஸ் ஒய் பிளைனு. எக்ஸ் ஒய் பிளைன்னா இது என்னது? இது எக்ஸு, இது ஒய். ஸோ அதனால தான் இது எக்ஸ் ஒய் பிளைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி உள்ள செட்டை தான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சரி, ரிலேஷன் என்ன? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் L1, L2 such that L1 is parallel to L2 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிறது தான் இங்கே ரிலேஷனில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ L1 L2 பேரலாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம இங்கே கலெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ L1 L2 எல்லாமே லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிலேஷனாக இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ரிலேஷனில் எழுதலாம். சரிங்களா? இப்போது இது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? டு ப்ரூவ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனானு கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக பார்ப்போமா? ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு என்னப்பா கண்டிஷனு? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ். இது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி, ரிஃப்ளெக்சிவ் பொறுத்த வரைக்கும் பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ஃபார் ஆல் லைனு, அதாவது எல்ஐ பிலாங்ஸ் டு செட் என்ன? இங்கே எல். ஓகேவா? செட் வந்து எல். சரி, அவன் எந்த ஒரு எலமெண்ட் செட்லேருந்து எந்த எலமெண்ட் அவனுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு அவனே ரிலேட் ஆவான். அப்போ L1 அவனுக்கு அவனே ரிலேட் ஆவான். அவனும் அந்த ரிலேஷனில் இருப்பான். சரிங்களா? எந்த மாதிரி? இப்போது உங்களுக்கு கிராஃபிக்காக சொல்கிறேன். இது வந்து L1 சொல்கிறேன். L1 இப்போது இந்த லைனு அவனுக்கு அவனே பேரலாக இருப்பான்ல. ஸோ அதை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி இருந்துச்சுன்னா இவன் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது சிமெட்ரி. இப்போ சிமெட்ரியை பொறுத்து பார்ப்போமா? சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன? இஃப் L1 ரிலேட்டட் டு L2 இட் இம்ப்ளைஸ் L2 ரிலேட்டட் டு L1 இருக்கணும். அதாவது கிராஃபிக்கலாக சொல்கிறவங்களுக்கு இப்போது இது வந்து L1 வச்சுக்கலாம், இது வந்து L2. இப்போது L1 L2 பேரலாக இருக்கான். சரிங்களா? அப்போ இவனும் ரிலேட்டடாக இருப்பான். இப்போ L2 ரிலேட்டட் டு L1 இருப்பான். L2 பேரலல் டு L1 இருப்பான். சரிங்களா? ஓகேயா? ஸோ அதனால் இப்போ நம்ம எழுதலாமா? L1 பேரலல் டு L2 பிலாங்ஸ் டு ரிலேஷனு. இட் இம்ப்ளைஸ் L2 parallel to L1 belongs to relation. ஸோ இவன் சிமெட்ரிக்காகவும் இருப்பான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன? ட்ரான்சிட்டிவான்னு பார்க்கணும். சரிங்களா? ட்ரான்சிட்டிவான்னு பார்க்கலாமா? இப்போது ட்ரான்சிட்டிவை பொறுத்த வரைக்கும் ட்ரான்சிட்டிவ் என்ன கண்டிஷனு? இஃப் L1 ரிலேட்டட் டு L2 அண்டு L2 ரிலேட்டட் டு L3 இட் இம்ப்ளைஸ் L1 ரிலேட்டட் டு L3 அப்படின்னு சொல்லணும். இப்போ கிராஃபிக்காகவே சொல்கிறேன். இப்போது L1 பேரலல் டு L2 இருப்பான். சரிங்களா? L1 பேரலல் டு L2 இஸ் பிலாங்ஸ் டு ரிலேஷனு அண்டு L2 பேரலல் டு L3. இப்போ L2க்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சனா இங்கே இருப்பான். ஸோ அவன் வந்து L3ன்னு எடுத்துக்கலாம். L2க்கு பேரலாக L3 நான் வரைஞ்சிப்பேன். சரிங்களா? இப்போது L1 L3 பேரலாக இருப்பானா? இட் இம்ப்ளைஸ் L1 பேரலல் டு L3. ஸோ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ அதனால் RST மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணனால இவனை ஈக்குவலன்ஸ்னு சொல்லலாம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இப்போது கொஷினில் இன்னும் என்ன கேட்டிருக்கான்? லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்கான்? இப்போது மேற்கொண்டு கொஷினில் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் ரிலேட்டட் டு லைன் y = 2x + 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்கேன்னா y is equal to 2x plus 4. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இது ஸ்லோப் ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அதான் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா y is equal to mx plus cன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா. ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி தானே எழுதுவோம், ஞாபகம் இருக்குங்களா? சரி, இப்போ இந்த 2க்கு பதிலாக இங்கே m கொடுத்தனா எஃப் எம்னு சொல்கிறது வந்து தான் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். எம்எஸ் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே சின்னு சொல்கிறது வந்து சி இஸ் ஏ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எதில் வேரி ஆகுது? கான்ஸ்டன்ட் வேரிஸ் ஃப்ரம் கான்ஸ்டன்ட் இஸ் அண்ட் வேரி ஃப்ரம் ரியல் நம்பர். சரிங்களா? இது வந்து ரியல் நம்பரை வந்து இப்படி தான் நோட்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இங்கே சின்னு சொல்கிறது வந்து 4. இப்போ இன்கேஸ் நான் வந்து எம்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இஃப் எம் இஸ் ஃபிக்ஸ்டு, அதாவது எம் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட கிராஃப் எப்படி இருக்குன்னா y இஸ் ஈக்குவல் டு 2x + 4 அப்படின்னு உள்ள கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா, சாரி இது கொஞ்சம் இன்னும் தள்ளி வந்துருக்கணும். ஓகேங்களா? y இஸ் ஈக்குவல் டு mxன்னு சொல்கிறது வந்து இப்படி போயிருக்கும். அதாவது 2ல் இங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? y இஸ் ஈக்குவல் டு 2x + 4. சரிங்களா? இப்போ இங்கே கான்ஸ்டன்ட் நம்ம வேரி பண்ண இப்போ இன்கேஸ் 4க்கு பதிலாக இங்கே 3 கொடுத்தோன்னா கீழே வருவான் அதோட லைனு. அப்போது இதை வந்து y இஸ் ஈக்குவல் டு 2x + 3a. அதே இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்தோன்னா, இன்னும் இது கொஞ்சம் மேலே போனால் எப்படி இருக்கும்? இதை வந்து y இஸ் ஈக்குவல் டு 2x + 5a. ஸோ உங்களோட கிராஃப் வந்து அப்படியே மேலே இப்போ இப்படி போயிட்டே இருக்கும். அதேமாதிரி கீழேயும் போயிட்டே இருக்கும். ஸோ இது இந்த லைனுக்கு எப்படி இப்போ இவனுக்கு எல்லாமே பேரலாக தானே பார்ப்பான். y இஸ் ஈக்குவல் டு 2x + 4ன்னு சொல்கிற இவனுக்கு எல்லாமே பேரலாக தானே இருப்பான். ஸோ அந்த லைன் எல்லாமே ரிலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சப்போர்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட பாத்வே டியூட்டர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.